உண்மையிலேயே நாம் ராஜ மேன்மையை பெற்றிருக்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரம் 6வது வசனம். நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவம் கலர நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக, நல்லா கவனிங்க, அதான் பாயிண்ட், நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக. நான் சொல்றத பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், நம்முடைய பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. நாம் எல்லாரும் ராஜ மேன்மையை பெற்றவர்கள். அடிமைகளாயிருந்தோ, பிசாசுக்குள்ள இருந்தோம், பாவிகளாயிருந்தோம். ஆனா ஏசப்பா நம்ம மேல அன்பு கூர்ந்து அவர் இரத்தத்தை சிந்தி அந்த இரத்தத்தினாலே நம்மளை கழுவி இன்னைக்கு தேவனுக்கு முன்பாக நாம் ராஜாக்கள். அதாவது ராஜ மேன்மை என்பது என்ன அப்படின்னா, நம்மளை எல்லாம் ராஜா தனக்கு முன்னாடி உட்கார வச்சிருக்கிறாரே. நீங்க எல்லாம் யாருக்கு முன்பாக உட்கார்ந்து இருக்கிறீங்க? ராஜாதி ராஜாவுக்கு முன்பாக உட்கார்ந்து இருக்கிறீங்க. ராஜாவின் சமூகத்தில் உட்கார்ந்து இருக்கிறீங்க. உலகத்தில் நிறைய பேர் உண்டு, ஆனா அவர்களுக்கெல்லாம் ராஜாவின் சமூகத்திலே ராஜாவுக்கு முன்பாக உட்காரக்கூடிய ஸ்லாக்கியம் கிடைக்கல, பாக்கியம் கிடைக்கல. ஆனா உங்களுக்கும் எனக்கும் ராஜாவின் சமூகத்திலே ராஜாவுக்கு முன்பாக வரக்கூடிய பாக்கியத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். யாரெல்லாம் ராஜாவுக்கு முன்பாக வருகிறார்களோ, யாரெல்லாம் ராஜாவுக்கு முன்பாக அமரக்கூடிய, அவருடைய வார்த்தைகளை கேட்கக்கூடிய, அவருடைய பிரசன்னத்தினால நிரம்பக்கூடிய, அவருக்குள்ளே கலிகூறக்கூடிய பாக்கியத்தை பெற்றிருக்கிறார்களோ அவர்கள் எல்லாரும் ராஜமேன்மை பெற்றவர்கள். ராஜமேன்மை பெற்றவர்கள். ஏன்னா ராஜாவுக்கு முன்னாடி வருவதற்கு ஸ்லாக்கியம் பெற்ற நாம் ராஜமேன்மை பெற்றவர்கள். நீங்க உங்களுடைய பார்வைக்கு அற்பமாய் தெரியலாம், மனுஷர்களுடைய பார்வைக்கும் அற்பமாய் தெரியலாம். ஆனால் நீங்களும் நானும் ராஜாவின் முன்பாக அமருவதற்கு ராஜமேன்மை பெற்றவர்கள். அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், நாம் ராஜமேன்மையை பெற்றவர்கள். நிறைய பேருக்கு சொல்லுங்களேன், நிறைய பேருக்கு இந்த ராஜ மேன்மையை குறித்து தெரியாததுனால, அறியாததுனால தேவனுக்கு முன்பாக வரக்கூடிய பாக்கியத்தை இழந்துடுறாங்க. ஆனா இது தேவன் நம்மளை நேசித்து கொடுத்த ராஜ மேன்மை. இதை இழந்துடக்கூடாது. மரணம் வரைக்கும் இந்த ராஜாவுக்கு முன்னாடி நிற்கக்கூடிய, ராஜாவுக்கு முன்பாக வரக்கூடிய இந்த பாக்கியத்தை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். நல்லா தான் கைத்தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அதாவது ரெண்டு விதத்தில் ராஜாவுக்கு முன்பாக வரக்கூடிய ராஜ மேன்மையை நம்ம பெற்றிருக்கிறோம். ஒன்று பார்த்தீங்கன்னா, இந்த பூமியில் அவருடைய சரீரமாகிய சபையில் அவருக்கு முன்பாக நம்ம வாரோம். அவர் ஆவியான தேவனாக இருக்கிறாரு. நம்ம அவருக்கு முன்னாடி அமர்ந்து அவர் ஆராதிக்கிறோம், அவருடைய வார்த்தைகளை கேட்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு சிலாக்கியம். இன்னொன்று பாருங்களேன், ஆமோஸ் தீர்க்க தரிசன புஸ்தகம் 4வது அதிகாரம் 12வது வசனம். ஆமோஸ் 4:12. ஆகையால் இஸ்ரவேலே
இந்த பிரகாரமாக உனக்கு செய்வேன். இஸ்ரவேலே, நான் இப்படி உனக்கு செய்ய போகிறபடினால், பிரதர், உன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படு. உன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படு. சிஸ்டர், உங்கள் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படுங்கள். எங்கே சந்திக்க? எங்கே சந்திக்க பிரதர்? மத்திய ஆகாயத்திலே எக்காலம் தொனிக்கும் பொழுது, மணவாளன் வந்துவிட்டார் என்கிற சத்தம் தொனிக்கும் பொழுது, ஒரு இமைப்பொழுதிலே நாம் மறுரூபமாகி மத்திய ஆகாயத்தில் அவருக்கு முன்னாடி நிற்கிற அந்த பாக்கியம், அந்த சிலாக்கியம் அவருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படக்கூடிய காரியம். ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற ராஜமேன்மை. ராஜமேன்மை அதைத்தான் இங்க குறிப்பிட்டு சொல்றாரு. உன் தேவனை சந்திக்க நீ ஆயத்தப்படு. எல்லாரும் வரமாட்டாங்க, அந்த ரகசிய வருகையில் எல்லாரும் வரமாட்டாங்க. இதைத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்றாரு. வயல்வெளியில் 2 பேர் வேலை செய்து கொண்டிருப்பாங்க. ஒருவர் எடுத்துக்கொள்ளப்படுவார், ஒருவர் கைவிடப்படுவார். கட்டிலில் 2 பேர் தூங்கி கொண்டு இருப்பார்கள். ஒருவர் எடுத்துக்கொள்ளப்படுவார், ஒருவர் கைவிடப்படுவார். திருகை அரைத்து கொண்டிருப்பாங்க 2 பேர். அதில் ஒருவர் எடுத்துக்கொள்ளப்படுவார், ஒருவர் கைவிடப்படுவார். ஒரு இமைப்பொழுதுல கண்ணை மூடி முழிக்கங்குள்ளைக்கும் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். அந்த எடுத்துக்கொள்ளப்பட்டவர்கள் யார் அப்படின்னா, ராஜமேன்மை பெற்றவர்கள். மணவாளன் இயேசுவை சந்திக்க பாக்கியம் பெற்றவர்கள், ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தர் இயேசு கிறிஸ்துவை மத்திய ஆகாயத்தில் மீட் பண்ணுகிற சிலாக்கியம் பெற்றவர்கள். அதைத்தான் இங்கே சொல்றார். உன் தேவனை சந்திக்க நீ ஆயத்தப்படு. பக்கத்துங்களை பார்த்து சொல்லுங்களேன், உன் தேவனை சந்திக்க ஆயத்தப்படு. இங்கே ஆண்டவருக்கு முன்னாடி சொல்லுங்களேன், இங்கே ஆண்டவருக்கு முன்னாடி வரக்கூடிய பாக்கியத்தை இழக்காதவங்க, காத்துக்கொள்ளுகிறவர்கள், அங்கே ராஜாவை சந்திக்கிற ராஜ மேன்மையை பெற்றிருப்பார்கள். முதல்ல இங்கே ராஜாவுக்கு முன்பாக வரக்கூடிய அந்த ராஜ மேன்மையை காத்துக்கொள்ளுங்கள். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு இந்த ராஜாவை சந்திக்க, இந்த ராஜாவுக்கு முன்பாக நிற்க, இந்த ராஜாவுக்கு முன்னாடி அமர்ந்து அவருடைய வார்த்தைகளை கேட்க, அவருக்குள் கழிகூற நீங்க பெற்றிருக்கிற இந்த சிலாக்கியத்தை காத்து கொள்ளுங்கள். ஏன்னா சபையில் நிறைய பேர் இந்த ராஜ மேன்மையை இழந்து போகிறாங்க. நிறைய பேர் இந்த ராஜ மேன்மையை பெற்றுக்கொள்கிறாங்க. வேதாகமத்தில் ஒரு பெண் ராஜ மேன்மையை இழந்தாள், இன்னொரு பெண் ராஜ மேன்மையை சுதந்திரித்தாள். அந்த 2 பெண்ணுடைய பேர், அந்த ஸ்திரீகளுடைய பெயர், ஒரு ஸ்திரீயினுடைய பெயர் வஸ்தி. அவளுடைய பேர் என்ன பேரு? வஸ்தி. சத்தமா சொல்லுங்க, வஸ்தி. அழகு, அதுக்கு மேலே உள்ளது சௌந்தரியம். அவள் அவ்வளவு சௌந்தரியம் உள்ளவள். அவள் அகாஸ்வேரு ராஜாவுக்கு முன்பாக வரக்கூடிய சிலாக்கியம் பெற்றிருந்தா. யாருக்கு முன்னாடி வரக்கூடிய சிலாக்கியம் பெற்றிருந்தா? அகாஸ்வேரு ராஜாவுக்கு முன்னாடி. ஏன்னா அவள் தான் பட்டத்து ஸ்திரீ. அவள் தலையில தான் பட்டத்து கிரீடம் வைக்கப்பட்டிருந்தது. அந்த ராஜ மேன்மையை பெற்றிருந்தாள். அகாஸ்வேரு ராஜா தன்னுடைய ராஜ்யபார காலத்தில் தன்னுடைய தேசாதிபதிகளுக்கு ரொம்ப நாளா ஒரு 80 நாளுக்கு மேலே விருந்து வைக்கிறார். தன்னுடைய ஐஸ்வர்யத்தை காண்பிக்கும்படியாய், தன்னுடைய மகிமையை காண்பிக்கும்படியாய். இன்னொரு நாள் அது முடிந்த பின்பு ஒரு 7 நாட்கள் அரண்மனைக்கு வந்திருந்த பெரியோர் சிறியோர்
அவர்களுக்கெல்லாம் சிங்கார தோட்டம் என்கிற இடத்துல விருந்து வைக்கிறார். திராட்சரசம் பரிமாறப்படுறது, யாரும் பலவந்த பண்ணப்படலை, விரும்புகிறவர்கள் அதை உட்கொள்ளலாம் என்று சொல்லி அவர்களுடைய விருப்பத்திற்கு ஏற்ப தன்னுடைய மகிமையை காண்பிக்கும்படி விருந்து வைக்கிறார். இங்கே ஒரு காரியம் நடக்கிறது. இந்த ராஜா தன்னுடைய ஐஸ்வர்யத்தை காமிச்சாரு, மகிமையின் பிரஸ்தாவத்தை காமிச்சாரு, மகத்துவத்தை காமிச்சாரு. தன்னுடைய மனைவியினுடைய அழகு, அதாவது அந்த சௌந்தரியத்தையும் இந்த தேசாதிபதிகள் பார்த்து என்ன புகழணும் அப்படி சொல்லிட்டு மனைவியை அழைத்து வரும்படி சொல்றார். மனைவியை அழைத்து வரும்படி சொல்றார். நான் சொல்றதை நிமிர்ந்து பார்த்து கவனிங்க. யார் அழைத்து வர சொல்றாரு? தன்னுடைய மனைவியை 4 பிரதானிகளை அனுப்பி அழைத்து வரும்படி சொல்றார். ஆனால் அந்த அகாஸ்வேரு ராஜாவினுடைய மனைவி என்ன செய்திருக்க வேண்டும்? நீங்க செய்யறது மாதிரியே செஞ்சுட்டா. நீங்க என்ன செய்வீங்க? உங்க வீட்டுக்காரர் கூப்பிட்டா நீங்க என்ன செய்வீங்க? உங்க பிள்ளைகிட்ட சொல்லி விடுறாரு, அம்மா கூப்பிட்டானா சோறை வச்சு சாப்பிட சொல்லு, படுத்து தூங்க சொல்லு. 2 பெண்களோட பழக்கம் பேசிட்டு அது மிஸ் ஆகிடக்கூடாதுல்ல. ஹலோ, நான் சொல்றது கரெக்டா இல்லையா? வீட்டுக்காரர் கூப்பிட்ட உடனே எத்தனை பேர் துடுன்னு எந்திரிச்சு போவீங்க? உங்கள் கையை ஒருத்தி காமிங்க. எங்கள் ஊர் பாஷையில் சொல்கிறேன், அந்த பேரில் கிடக்க சொல்லு. அல்லேலூயா. கல்யாணம் முடிச்ச அன்னைக்கு அப்படி பேசுனாங்களா? அன்னைக்கு அப்படி பேச மாட்டாங்க. அன்னைக்கு ஏங்க ஏங்க இன்னைக்கு அந்த பேரில் கிடக்க சொல்லு, தோசையை வச்சு சாப்பிட சொல்லு. நிறைய வஸ்திகள் தான் நிறையா இருக்கிறாங்க. அந்த வஸ்தி என்ன செய்தால் தெரியுமா? வரமாட்டேன்னு சொல்லிவிட்டான். ஏன்னா அவளுக்கு நிறைய தோழிகள். அந்த தோழிகளை பிரிய மனதில் கணவரை விட இந்த உலகத்தில் வேற எதையும் நேசிச்சீங்கன்னா வாழ்க்கை பறி போயிடும். இயேசுநாதருக்கு அடுத்தபடியாக இந்த பூமியில் ஒரு பெண், ஒரு ஸ்திரீ நேசிக்கக்கூடியவர்கள் யாரா இருக்கணும்னா கணவர், மனைவி. தேவன், கணவர், மனைவி, பிள்ளைகள், பெற்றோர், வேலை. அதான் உற்சாகமாக அல்லையா சொல்லுங்களேன். மனைவியை வைக்க வேண்டிய இடத்துல அம்மா அப்பா வச்சிங்கன்னா போயிடும் வாழ்க்கை. நீங்களும் கணவரை வைக்க வேண்டிய இடத்துல அம்மா அப்பா தூக்கி வச்சிங்கன்னா போயிடும் வாழ்க்கை. ஒருவேளை போகாட்டாலும் பிரச்சனைகளாய் ஓடும், ஒரு குடும்பமாக நடக்காது. இவள் தோழிகளை கொண்டு போய் வச்சுட்டா. இருங்கடி, நான் எங்கள் வீட்டுக்காரர் கூப்பிடுறாரு, நான் போயிட்டு வரேன்ட்டு வந்திருந்தான்னா இந்த எஸ்தர் சரித்திரமே வேற மாதிரி மாறி இருக்கும். ஆனால் அந்த வஸ்தி வரமாட்டேன்னு சொல்லிட்டா. அதனால ராஜாவுக்கு ரொம்ப கோபத்தில் சட்டத்தை ஏற்றிட்டாங்க. இனிமே இந்த வஸ்தி ராஜாவுக்கு முன்னாடி வரக்கூடாது, இனிமே இந்த வஸ்தி ராஜாவுக்கு முன்னாடி வரக்கூடாதுன்னு சட்டத்தை ஏற்றிட்டாங்க. அதுக்கு பதிலாக அவளை பார்க்கல உத்தமையான ஒரு பெண்ணை தேர்ந்தெடுக்கணும்னு தீர்மானம் பண்ணாங்க. அந்த தெரிந்தெடுக்கப்பட்ட பெண்ணு தான் எஸ்தர். வாசித்து பாருங்களேன். எஸ்தர் 1:9 வாசிங்களேன். ராஜஸ்திரியாகிய வஸ்தியும் ராஜாவாகிய அகாஸ்வேருவின் அரண்மனையிலே ஸ்திரீகளுக்கு ஒரு விருந்து செய்தான். 7ஆம் நாளிலே ராஜா திராட்சரசத்தினால் களிப்பாய் இருக்கும்போது மகா ரூபவதியாய் இருந்த ராஜஸ்திரியாகிய வஸ்தியின் சௌந்தரியத்தை ஜனங்களுக்கும் பிரபுக்களுக்கும் காண்பிக்கும்படி ராஜ கிரீடம் தரிக்கப்பட்டவளாக அவளை ராஜாவுக்கு முன்பாக அழைத்து வர வேண்டும் என்று ராஜாவாகிய அகாஸ்வேருவின் சமூகத்தில் சேவிக்கிற மெகுமான், பிஸ்தா, அர்பேனோ, பிக்தா, அபக்தா, சேதார், கர்காஸ் என்னும் 7 பிரதானிகளுக்கும் 19 வசனத்தை வாசிங்க. ராஜாவுக்கு சம்மதியாய் இருந்தால் வஸ்தி இனி ராஜாவாகிய அகாஸ்வேருவுக்கு முன்பாக வரக்கூடாது என்றும் அவளுடைய ராஜ மேன்மையை அவளை பார்க்கிலும் உத்தமையாகிய மற்றொரு ஸ்திரிக்கு ராஜா கொடுப்பாராக என்றும் அவரால் ஒரு ராஜ கட்டளை பிறந்து. போதும் நான் சொல்றதை நல்லா கவனிங்க.
உற்சாகம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ராஜாவுக்கு முன்பாக ராணி வரவில்லை, வஸ்தி வரவில்லை. ஒரு சட்டமே ஏற்றிட்டாங்க. அங்கே ஒரு தீர்மானம் செய்யப்படுகிறது, வஸ்தியை பார்க்கலும் உத்தமி. நான் சொல்றேங்க, இங்கேயும் நிறைய வஸ்திகள் ராஜமேன்மையை இழந்து, ராஜாவுக்கு முன்பாக வரக்கூடிய பாக்கியத்தை இழந்து சபை விட்டு போயிடுறாங்க, சபைக்கு வெளியே போயிடுறாங்க. அதுக்கு பிறகு ராஜாவுக்கு முன்பாக அவங்களால வரவே முடியாத நிலை வந்து விடுகிறது. ஆனால் இன்னும் சில எஸ்தர்கள், உத்தமிகள் சபைக்குள்ளே வந்து சாகு வரைக்கும் ராஜாவுக்கு முன்பாக அமர்ந்து ராஜாவினுடைய வார்த்தைகளை கேட்கவும், ராஜாவினுடைய பிரசனத்தில் கழிகூறவும், ராஜாவினுடைய சமூகத்தில் ஊழியம் செய்யவும் பாக்கியம் பெற்று பரலோகத்துக்கு போய்விடுகிறார்கள். அல்லேலூயா. நீங்கள் வஸ்தியா இருந்தீர்கள் என்றால் ராஜ மேன்மையை இழப்பீர்கள். நீங்கள் உத்தமியாகிய எஸ்தராக இருந்தீங்கன்னா ராஜ மேன்மைக்குள் பிரவேசிப்பீர்கள். பக்கத்து உங்களை பார்த்து சொல்லுங்களேன், ஒரு நாளும் வஸ்தியா இராதீங்க. நல்ல கையை பிடிச்சு சொல்லுங்க, வஸ்தியா இராதீங்க. வஸ்தியா இருந்தீங்கன்னா உங்க தலைமையில இருக்கிற அந்த கிரீடம் எடுக்கப்படும். இயேசு ராஜாவுக்கு முன்பாக வரக்கூடிய பாக்கியம் உங்களை விட்டு போயிரா. நீங்கள் எஸ்தர் ரூபவதியை போல ஒரு உத்தமியா இருந்து உங்க தலைமையில இந்த ராஜாதி ராஜா கிரீடத்தை வைக்கும்படியாக நீங்கள் ராஜ மேன்மைக்குள் பிரவேசிக்கும்படியாக, இன்னும் ராஜ மேன்மைக்குள் பிரவேசிக்கும்படியான சிலாக்கியத்தை பெறுங்கள். ஒரு நாளும் தேவனுக்கு முன்பாக நீங்கள் நிறுத்தப்படாதபடிக்கு, அவர் உங்களை அகற்றி போடாதபடிக்கு காத்துக்கொள்ளுங்கள். ராஜாவுக்கு முன்பாக வந்து நாம் அமர்ந்திருக்கிறது நமக்கு ராஜா கொடுத்த மேன்மை, இயேசு ராஜா கொடுத்த மேன்மை. தலைக்கு மேல கூட கை தட்டி கத்தர மகிமைப்படுத்துங்க. பிரதர், இப்ப இந்த ராஜாவுக்கு முன்னாடி உட்கார்ந்து இருக்கிறீங்களா, இயேசு ராஜாவுக்கு முன்னாடி, இது பெரிய பெரிய ராஜாக்களுக்கு கிடைக்கலங்க, பெரிய கோடீஸ்வரங்களுக்கு கிடைக்கல, அதிபர்களுக்கு கிடைக்கல. யாருக்கு கிடைக்கல? அதிபர்களுக்கு என்ன செய்யல? கிடைக்கல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் அனுப்பி விட்டாரு. ஆனா உங்களுக்கும் எனக்கும் கிடைச்சிருக்குது. இந்த தாயல் பட்டியலையே நிறைய பேருக்கு கிடைக்கல, ஆனா உங்களுக்கும் எனக்கும் கிடைத்திருக்கிறது. இது தேவன் கொடுத்த ராஜ மேன்மை. எத்தனை பேர் அதை உணர்றீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை கூட வாசிங்களேன், எஸ்தர் 2:17. இந்த ராஜ மேன்மை என்பது என்ன அப்படிங்கிறத இன்னொரு வார்த்தை சொல்லுகிறது. ராஜா சகல ஸ்திரீகளை பார்க்கிலும் எஸ்தர் மேல் அன்பு வைத்தான். சகல கன்னிகைகளை பார்க்கிலும் அவளுக்கு அவன் சமூகத்தில் அதிக தயையும் பட்சமும் கிடைத்தது. ஆகையால் அவன் ராஜ கிரீடத்தை அவள் சிரசின் மேல் வைத்து அவளை வஸ்தியின் ஸ்தானத்திலே பட்டத்து ஸ்திரீயாக்கினான். அதிகாரத்தை பெற்றுக் கொள்ளுகிறது தான் ராஜ மேன்மை. 127 தேச அதிபதிகள் மேல, அந்த தேசங்கள் மேல ராஜாவுக்கு அதிகாரம் இருந்தது போல ராணிக்கும் அதிகாரம் இருந்தது. அந்த ராணி பேர் என்ன? யாரு? எஸ்தர். ஒரு தாய் தகப்பன் இல்லாத ஒரு பெண், தன் சகோதரனால் வளர்க்கப்பட்ட ஒரு பெண், ஒரு யூத பெண், அடிமைத்தன தேசத்திலே வாழ்ந்த ஒரு பெண். ரொம்ப அழகும் கிடையாது, வஸ்தியை போலெல்லாம் எஸ்தருக்கு அழகும் கிடையாது. ஆனால் ராஜா இவள் மேல அன்பு வைத்தார். சகல கன்னிகளை பார்க்கலும் இவள் மேல அன்பு வைத்தாரு. தயவு கிடைத்தது, பட்சம் கிடைத்தது. ருத்துவுக்கு போவாசின் இடத்துல தயவு கிடைச்சதா? பட்சமா பேசினாரா? ஆறுதலா பேசினாரா? வெகுமதிகள்லாம் கொடுத்தாரா? அதே மாதிரி தான்
அவ்வளவு பெரிய ராஜாவு கண்களில் இந்த எஸ்தருக்கு பட்சமும் தயமும் கிடைத்தது. கிரீடத்தை தூக்கி எஸ்தர் மேலே வச்சுட்டாரு. நீ பட்டத்து ஸ்திரீ அப்படி சொல்லி அந்த கிரீடம் தான் அதிகாரத்தை பெற்றுக்கொள்கிறது. கிரீடத்தை பெற்றுக்கொண்டாலே அதிகாரத்தை பெற்றுக்கொள்கிறது. நம்ம இயேசு ராஜாவும் நம்ம எல்லாருக்கும் அதிகாரம் கொடுத்துருக்கிறாரு. என்ன அதிகாரம் கொடுத்துருக்கிறாரு? யாரும் நம்ம மேலே அதிகாரம் செலுத்தாதபடிக்கு நம்ம மேலே அதிகாரத்தை வச்சிருக்கிறாரு. நீங்கள் சர்ப்பங்களை மிதிப்பீர்கள், தேள்களை எடுப்பீர்கள், சாத்தானுடைய சகல வல்லமைகளை மேற்கொள்ள நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்துருக்கிறேன். ஆண்டவர் பிசாசின் மேல் அதிகாரம் கொடுத்துருக்கிறாரே. யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. செய்வினைகள் மேலையும் மந்திரங்கள் மேலையும் மைகள் மேலையும் நமக்கு அதிகாரம் உண்டு. அது நம்மளை ஆள முடியாது. தெரியுமா உங்களுக்கு? எத்தனை பேருக்கு இந்த செய்தி தெரியும்? கையை உயர்த்தி காமிங்களேன். நீங்கள் தான் பயந்து நடுங்குவீங்க. ஆனால் அதற்கு நம்ம மேலே அதிகாரம் கிடையாது. ஒரு போதகர் வீட்டுக்கு முன்னாடி எப்பொழுதும் எலும்பச்சம்பளம் கிடக்குமா, குங்குமம் தடவி உங்கள் வீட்டுக்கு முன்னாடி போட்டால் என்ன செய்வீங்க? வீடே நாரி போயிடும். பயந்து நடுங்கி எங்களை யாரோ வச்சுட்டாங்க. ஆனால் அந்த போதகர் என்ன செய்வார் தெரியுமா? எடுத்து நன்றாக கழுவி சூஸ் போட்டு அதில் கொஞ்சம் சேனி போட்டு மடக்கு மடக்கு மடக்குன்னு குடிப்பார். அந்த போதகர் இன்றைக்கும் நன்றாக இருக்கிறார். அல்லேலூயா. ஏங்க, அவர் பெரிய ராஜாங்க. அவரிடத்தில் அதிகாரம் பெற்ற மணவாட்டியாகிய சபை, அவருடைய மணவாட்டிகள் நம்ம அவரிடத்தில் அதிகாரம் பெற்றவங்க. நம்ம மேலே எந்த அதிகாரத்துக்கும் அவர் அனுமதி கொடுக்கல. அவருக்கு அடுத்து நம்மளை வச்சிருக்கிறாரு. பிசாசு உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. அவர் அதிகாரம் கொடுத்திருக்கிறாரே. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காது போகும். அதுதாங்க ராஜமேன்மை. எத்தனை பேர் அந்த அதிகாரத்தை பெற்றிருக்கிறீங்க? கைகளை உயர்த்தி காமிங்களேன். எத்தனை பேர் அந்த அதிகாரத்தை பெற்றிருக்கிறீங்க? அதிகாரத்தை பெற்றிருக்கிறீங்க, ஆனால் உங்களுக்கே தெரில. அதனால தான் அந்த அதிகாரத்தை உங்களால் உபயோகப்படுத்த முடியலை. தெரியாட்டாலும் பரவாயில்ல, ஆனால் பிசாசு இதுவரைக்கும் உங்களை அதிகாரம் செலுத்த முடியலையே. அதுதான் தேவன் உங்கள் மேலே வச்சிருக்கிற அதிகாரம். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா ரெண்டு கை தட்டி ஆமென். இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். எஸ்தர் 4:14. நீ இந்த காலத்திலே மௌனமாயிருந்தால், நீ இந்த காலத்திலே மௌனமாயிருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும். அப்பொழுது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள். நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியாயிருக்கும்படி உனக்கு ராஜமேன்மை கிடைத்திருக்கலாமே. யாருக்கு தெரியும் என்று சொல்ல. உலகத்துல பாவத்துல சிக்கி அழிந்து போகக்கூடியவங்கள, சாத்தானுடைய கையில சிக்கி சின்ன பின்னமாகி மரணத்துக்குள்ள போகிற நிலையில இருக்கிறவங்கள நாம் காப்பாற்ற முடியும், நாம் தப்புவிக்க முடியும். அந்த அதிகாரத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்படிப்பட்ட மக்களுக்கு உதவி செய்கிற ராஜமேன்மையை பெற்ற சந்ததிகள் நாம். உற்சாகம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற மக்கள் நிறைய பேர் மரணத்துக்குள்ள போகிறார்கள், பாதாளத்துக்குள்ள போகிறார்கள். ஆனா அப்படிப்பட்ட மக்களை மீட்கக்கூடிய அந்த ராஜ மேன்மை உங்க மேல இருக்குது. தெரியுமா உங்களுக்கு? நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னா மரணத்துக்குள்ளே போக வேண்டியவர்களை நீங்க தப்புவித்து விடலாம். நீங்க ஜெபம் பண்ணாததுனால தான் சிலரை மரணத்துக்குள்ள விட்டுறீங்க. மரணத்துக்குள்ளே போராடி கொண்டிருக்கிற மக்களுக்காக நீங்க மன்றாடி பாருங்களேன். கர்த்தர் காப்பாற்றி விடுவார், கர்த்தர் பிழைக்க வைத்து விடுவார். என் மூலமாய் தேவன் என்னை பயன்படுத்தி நிறைய பேரை
காப்பாற்ற தேவன் கிருபை செய்திருக்கிறார். உற்சாகம் அவர் அல்லையா சொல்லுங்களேன், சத்தம் அவர் அல்லையா சொல்லுங்களேன். தம்பி, நம்ம மேல இருக்கிற ராஜ மேன்மை என்ன? ராஜ மேன்மை என்ன? இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ராஜ மேன்மை அல்ல. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ராஜ மேன்மையெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க உட்கார்ந்து சொகுசா வாழணும், மற்றவங்களை அடிமை மாதிரி நடத்தணும், அதுதான் ராஜ மேன்மை, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ராஜ மேன்மை. ஆனால் தேவன் நமக்கு கொடுத்துருக்கிற ராஜ மேன்மை என்ன தெரியுமா? அழிந்து போகிற ஆத்துமாக்களை அந்த அழிவிலிருந்து மீட்கக்கூடிய அதிகாரத்தை நம்ம கையில் கொடுத்துருக்கிறார். நம்ம ஜெபம் பண்ணோம்னா ராஜா கேட்பாரு, ராஜாதி ராஜா இயேசு கேட்பாரு, ஜீவனை கொடுப்பாரு, தப்புவிப்பாரு, பாதுகாப்பாரு. நீங்க யாருக்காக மன்றாடுறீங்களோ, எந்த ஜனத்துக்காக மன்றாடுறீங்களோ, மன்றாடி நிற்கிறீங்களோ, உங்களுக்காக அந்த ஜெபத்தை கேட்டு தேவன் அவர்களை மீட்பார், காப்பாற்றுவார். அப்படிப்பட்டவர்களுக்கு உதவியா இருக்கும்படிதான் இந்த ராஜ மேன்மை நமக்கு கிடைத்திருக்கிறது. 127 தேசத்தில் வாழ்ந்த யூதர்களை ஒரே போடா போற்றணும்னு ஒரே நாளில் அழிப்பதற்கு ஆமான் சட்டம் போட்ட போது, திட்டம் தீட்டிய போது, அந்த ஜனங்களில் ஒரு சிறு குழந்தைய கூட ஆமானுடைய பட்டயம் சேதப்படுத்தி விடாதபடிக்கு தப்புவித்த ஒரு பெண்ணு தாங்க எஸ்தர். ஆண்டவர் எஸ்தரை பயன்படுத்தி யூதர்களை காப்பாற்றினது போல இன்னைக்கு நம்ம எல்லாரையும் பயன்படுத்தி இந்த தேசத்தை காக்கிறார், இந்த தேசத்தில் இருக்கிற மக்களை காக்கிறார். அதனால தாங்க இரவு ஜெபம், 12 மணி நேர ஜெபம்னு சொல்லி தேசத்துக்காக மன்றாடி கொண்டு கிடக்கிறோம். சிறப்பு உபவாச ஜெபம்னு தேசத்திற்காக மன்றாடுகிறோம். நம்மளால தான் இந்த உலகம் காக்கப்படுகிறது. எத்தனை பேருக்கு தெரியும்? தெரியுது அப்படின்னா தலைக்கு மேல் விட கைத்தடி தேவனை மகிமைப்படுத்துங்க. ஆனா இந்த ராஜ மேன்மையை நீங்க பயன்படுத்தாம விட்டுறாதீங்க. நல்ல கைத்தட்டி கொஞ்ச நேரம் ஆவியில நிறைந்து எத்தனை பேர் அபிஷேகம் பெற்றீங்க? அவர்தான் ராஜாதி ராஜா இயேசு கிறிஸ்து கொடுத்த கிரீடம். எஸ்தருக்கு கொடுக்கப்பட்டது ஒரு சாதாரண ஒரு கிரீடம், ஆனா நமக்கு கொடுக்கப்பட்டது ஆவியானவர் என்கிற கிரீடம். நல்ல தலைக்கு மேல விட கைத்தட்டி ஆவியில நிறைந்து, ஆண்டவரே இந்த ராஜ மேன்மை தேவன் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீரப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் அப்படி சொல்லுங்க. ஆனா இந்த ராஜ மேன்மையை உணராத வஸ்திகள் அதை இழந்து விடுகிறார்கள், அந்த ராஜ மேன்மையை விட்டு துரத்தப்படுகிறார்கள். ஆனா சில உத்தமிகள் நம்மெல்லாம் உத்தமிகளா இருக்கணும். எஸ்தர் தான் உத்தமி. அந்த உத்தமியா இருந்தோம்னா அழைக்கப்படுவோம், ராஜ மேன்மைக்குள் நடத்தப்படுவோம். எத்தனை பேர் அந்த உத்தமியா இருக்க விரும்புறீங்க?